ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நேரம் கூடிவிட்டது தங்கமே. உன் பிரார்த்தனை நிறைவேறியது. உன் சோதனை காலம் முடியப் போகிறது. நீ தொட்டது துலங்கப் போகிறது. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. படிப்படியாக உயர்ந்து புகழின் உச்சத்தை தொடப்போகிறாய். ஆம் தங்கமே, 20-11-25க்குள் நிச்சயமாக உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். ஆனந்த கண்ணீரோடு என்னிடத்தில் நன்றி சொல்லப் போகிறாய். நான் உன்னிடம் கோபம் கொண்டு விலகினாலும் என்னை தனித்து விடாமல் இரு. ஏன்னா நீ என்னை சமாளிக்க வருகிறாய் என்ற எண்ணத்தில்தான் பொய்மையான கோபத்தை வெளிப்படுத்தி சிறிது தூரம் விலகி இருந்தேன். உன்னை கவனித்தேன். பொறுமை இருந்தது, நம்பிக்கை இருந்தது, உன்னிடத்தில் மாற்றம் தெரிந்தது. சந்தோஷப்படுகிறேன். உன் சாயி அப்போ உனக்கானதை நான் செய்துதானே கொடுக்கணும். ஏன் கவலை? உன் அனைத்து சுமைகளையும் என் பாதங்களில் வைத்து விட்டாயே. இனி நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இந்த சாயியின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும். பயப்படக்கூடாது. நான் இருக்கிறேன் உன்னிடத்தில். கவலையே படாதே தங்கமே. நீ பேச கற்றுக்கொண்டாய். ஆனால் எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள். இன்று நீ பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்தால் கேட்கக்கூடாதவைகளை கேட்க நேரிடும். யாரோ ஒருவர் உனக்காக பேச வேண்டும் என்று நினைக்காதே. உனக்காக பேச யாரையும் காயப்படுத்தாமல் உண்மையை பேசு. நான் உன் கூடவே இருக்கிறேன். கவலைப்படாதே. சாயியை நோக்கி நீ சிந்திய கண்ணீருக்கு கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் அவர்கள் வாயாலேயே உன்னை போற்றும்படி உன் சாயி உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். நிச்சயமாக மாற்றி காட்டுவேன். உனக்கொன்று தெரியும் தானே, படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் எவனும் இல்லை. கிடைப்பது கிடைத்தே தீரும். அதுபோல் யாருக்கு எதை தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கவலை வேண்டாம், காத்திரு. கவலைப்படாதே. எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த நொடி எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் நீ மனதார நினைத்து உன்னுடைய வேலையை செய்து கொண்டே போனாய் நம்பிக்கையோடு. என் பிள்ளைக்கு அதற்காகத்தான் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தேன் அல்லவா? நிச்சயம் 20-11-25 அனைத்தும் நடந்துவிடும். உன்னுடைய கவலை அனைத்தும் அந்த நேரத்தில் நீங்கிவிடும். தயவு செய்து யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. நீயாக இரு. விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளைகளை தொட யாருக்கும் அனுமதி தரமாட்டேன், தரவில்லை. உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு. நேரம் கூடி வந்து விட்டது. நேரம் கூடி வந்ததனால் தான் இந்த பதிவை பார்க்கிறாய். நீ எப்போதெல்லாம் மனம் உடைந்து தனிமையை உணர ஆரம்பித்து விடுகிறாயோ, உனது மனம் வலிக்கும் போது நீ என்னை மனதார நினைத்து சாயி என கூப்பிட்டால் போதும். உனக்காக நான் எங்கே இருந்தாலும் ஓடி வருவேன். நம்பிக்கையோடு கூப்பிடு. எந்த வடிவிலாவது உன்னை வந்து சேர்ந்து உனக்கானதை அந்த நேரத்தில் செய்து கொடுப்பேன். தனியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. உன் கூடவே தான் இருக்கிறேன். நீ விருப்பப்பட்டது உன் கைகளுக்கு வரவில்லை என ஏங்கிக் கொண்டிருந்தாய். அந்த ஏக்கம் எனக்கு தெரியும். அது உன்னிடம் வரும். ஆனால் இப்போது இல்லை. அது உனக்கானது இல்லை. ஆனால் உன்னிடம் வந்து சேர சிறிது நேர காலம் ஆகும் என்று நான் உன்னிடத்தில் சொன்னேன். அந்த நம்பிக்கையை வைத்து பொறுமையாக இருந்தாய். இதோ 20-11-25 நீ நினைத்தது நடந்துவிடும். பல ஆச்சரியங்கள் தெரிய போகிறது உனக்கு அப்போது.
திரும்பவும் சொல்கிறேன், யாருமின்றி தனியாக நிர்கதியாக நிற்கிறேன் என்று கலங்கக்கூடாது. தூக்கி போட்டால் துவண்டு போகக்கூடாது. ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கிவிடக்கூடாது. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். கர்மாவை ஏற்று கடந்து செல். அதனை விலகிச் செல்ல முயலக்கூடாது. கர்மா ஒருபோதும் ஒருவரின் முகவரியை தொலைப்பதில்லை. கிடைக்கும் வரை தேடு, தேடிப்பாரு. உனக்கானது எங்கே இருந்தாலும் உன்னை வந்தடையும். ஆனால் அது தானாக வரும் என்று மனக்கணக்கு போடாதே. உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியில் ஈடுபடணும். திரும்பவும் சொல்கிறேன், தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். ஒரு நாள் உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்ப்பாய். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், கவலைப்பட்டோம் என்பதை நீ உணர்வாய். அதனால் இருப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கும். கவலைகள் இல்லாமல் இருப்பாய். நிச்சயமாக நீ சாயின் பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகவில்லை. உறுதியாக இருக்கிறாய். உன்னுடைய அன்பின் வெளிப்பாடு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிலையான இன்பத்தை பெற இதை தொடர்ந்து செய்து கொண்டே செல். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பயப்படாதே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேர வைப்பேன். நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இந்த சாயி சொல்வதை மட்டும் கேளு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாத, எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த நொடி எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் என்னை நினைக்கிறாய் அல்லவா? அது போதும். உன்னிடத்தில் உனக்கானதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். 20/11/25 உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அன்று பதில் கிடைக்கப் போகிறது. போராடி பார்த்தாய். இதோ போராடி பார்த்த வேளையில் உன் விருப்பங்கள் நிறைவேறிவிட்டது. வேதனைகள் முடிவு பெறப்போகிறது. இப்போது அனைத்தையும் நீ தெரிந்து கொள்வாய். தங்கமே, நான் உன்னோடு இருக்கும்போது கவலைப்படாதே. என்னை நம்புகிறாய். என்ன நடந்தாலும் என் சாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. கவலையே படாதே. உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.